ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த மந்திர கண்ணாடி யார் யார் கைக்கோ போயிட்டு கடைசியில் நம்ம ஹானுடைய கைக்கே வருது. அவன் அதை போட்டுட்டு கண்ணாடியில் அவனுடைய மண்டையை பார்த்தா இது வரைக்கும் அவன் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டுட்டான். அண்ட் இதுக்கு மேலே நடக்க போகிறத நம்ம இந்த லாஸ்ட் 2 எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த ட்ராமாவே முடியுது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹான் அப்படியே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட தலையையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயம் இவனுக்கும் இப்போ தெரிய வருது. அதை நினச்சி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனால் இவன் பெரிய உத்தம மாதிரி மற்றவங்க தலையிலேருந்து வரக்கூடிய கோடை பார்த்து ஷாக் ஆகுறான். அவர் கூட வேலை பார்க்குறவர் இருக்காருல்ல, அவர் தலையிலேருந்து 2 கோடு போயிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏண்டா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு நினச்சா நீ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க போலியடா, எவனையுமே அப்பாவின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு போக ஆரம்பிக்கிறா. நம்ம காங்கோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு தான். பட் அவளுடைய தலையில் 4 கோடு இருக்குது. என்னடா இது காலம் இப்படி கெட்டு கிடக்குது, இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட தலையிலே 4 கோடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு டவுட் வருது. அப்படின்னா காங்கோட மண்டையில் ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்கு காரணம் யாரா இருக்கும்? அந்த பாய் ஃப்ரெண்டாக தான் இருப்பானா? இதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட விசாரிச்சதுக்கு நான் காங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும் தான் பழகினேன், கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணோம், பட் ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனை நம்ம காங்குக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். எதுக்காகனா இந்த பையன் சொல்றது உண்மைதானா, அவ தலையிலேருந்து வரக்கூடிய கோடுக்கு இவன் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். வந்து நிற்க வச்சு பார்த்தாலும் 2 பேரோட தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைனும் கனெக்ட் ஆகல. ஸோ அதை வச்சு பார்த்தா இந்த பையன் சொல்றது உண்மைதான். ஆனால் காங்கோட தலையில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைனுக்கு யார் காரணமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானுக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பத்தில் முடிச்சிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்ல, அவங்க கூட தான் நல்லா ஜாலியாக கடலை போட்டு சேட் பண்ணிட்டு இருக்கா. அதில் அவன் என்ன சொல்றான்னா, நவம்பர் 1 உன்னோட பர்த்டே தானே, ஸோ அன்னைக்கு நம்ம அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாமா நீ நான் மட்டும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் பேசுறத வச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியுது பையன் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது இவளுக்கும் புரியுது. அதை நினைச்சு அவ ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. நவம்பர் 1 உன்னோட பர்த்டே தானே, அதுக்கு நான் உன்னை இன்வைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம ஹீரோயினோட பர்த்டே நவம்பர் 1 வரும்போது அதுக்கு முன்னாடியே இவளுக்கு ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து இன்விடேஷன் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். ஆனால் இது யார் கொடுக்குறாங்க, இன்வைட் பண்றவங்க அவங்க சொல்ற இடத்துக்கு நம்ம போனாலும் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ குழப்பத்தோட முடிச்சிட்டு இருக்கா. இது யாருன்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா அதே மெசேஜ் தான் ஸ்கூலில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணோட தலையில திடீர்னு 4 கோடு இருக்கிறத அவ பார்க்குறா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாள்ல, அந்த பொண்ணு தான். இவளுடைய தலையில என்ன திடீர்னு 4 கோடு இருக்குது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கோடு கூட நான் பார்த்தது இல்லையே, அப்படி இருக்கும்போது திடீர்னு 4 கோடு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ புரியாம பார்க்க இப்போ இன்னொரு பக்கம் நேற்று இவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நேற்று இவ என்ன விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவ கிட்ட யாரோ ஒருத்தங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த விஷயம் இவளுக்கு தெரியாமே நடந்திருக்கு. ஏன்னா இவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவகிட்ட வந்து தப்பா நடந்திருக்காங்க. அது எப்படி இவளுக்கு தெரிய வந்திருக்குன்னா இவ எந்திரிச்சு பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ்லாம் கிளஞ்சிருக்கு, பிளஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தமும் போயிருந்திருக்கு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கா. தயவு செஞ்சு அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க, என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ அழுதுகிட்டே பேசியிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹான் கிட்ட தான் இப்போ அந்த மந்திர கண்ணாடி இருக்குல்ல, அது மூலமா 4 பேருக்கு இவகிட்ட இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. ஸோ அதனால நீ இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயுமே ரிலேஷன்ஷிப்ல இல்லையா அப்படின்ற மாதிரியும் அவன் கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல நான் இதுக்கு முன்னாடி வேற யாருக்குமே ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அதை வச்சு பார்த்தா இவ போய் சொல்றா போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் இந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவகிட்ட இப்ப தப்பா நடந்துகிட்டது ஒரே ஒருத்தன் தான். அப்படி இருக்கும்போது எப்படி மிச்சம் 3 கோடு வந்திருக்கும்? வேற யார்ட்டையாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை இவளே ஒரு பையன் கூட விருப்பப்பட்டு இருந்துட்டு இப்ப அந்த பையனை மாட்டி விட்டுறதுக்காக இப்படி வந்து போய் பேசிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹானுக்கு டவுட் வருது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, நீ எங்க போன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நான் அவனுடைய வீட்டுக்கு தான் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு போனேன், அப்பதான் எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு இது அவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே இப்போ அந்த பையனை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹானோனுடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க. அந்த நேரத்தில் நம்ம டீச்சர் லீயை நம்ம ஹான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மந்திர கண்ணாடியை யூஸ் பண்ணி பார்க்குறான். அவங்க தலையில் ஒரு கோடு கூட இல்லை. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இந்த காலத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களே 4-5 வச்சுட்டு இருக்குது, ஆனால் இவங்களுடைய தலையில் ஒன்று கூட இல்லை. ஐ எம் இம்ப்ரெஸ்டு. மேடம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருந்தால் வாங்களேன், அப்படியே டீ கடையில் போயிட்டு ஒரு டீ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ரைட்டு, இவங்க கிட்டேயும் ஒரு கடையை போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான் போல. பட் இருந்தாலும் அவங்க உஷாரா இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பையன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பையனை தான் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா, என்ன நடந்துச்சு சொல்லு, அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுவுமே பண்ணலையே சார், 2 பேரும் குடித்தோம், அப்புறம் அவள் மட்டையாயிட்டா, நானும் மட்டையாயிட்டேன், மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவள் எழுந்து போயிட்டா, இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவனுடைய ஆட்டிடியூடே சரியில்லை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இவன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹானுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே
வந்துட்டே இருக்கு. அப்புறம் இவன் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பக்கமா வந்தா நம்ம ஹீரோயின் வேற அதை பார்த்துடுறா. ஏய் என்ன உங்களுக்கு அந்த கண்ணாடி கிடைச்சிச்சு போல, அதை கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் ஒரு நிமிஷம் பொறுமையா இரு, இதை வச்சு தான் நான் சில கேஸ்லாம் முடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன கேஸை முடிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை போட்டிருந்தவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்களா, அந்த சார் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய காங்கு அவ வேற உயிருக்காக போராடிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் அந்த டீச்சர் கிம் எல்லாருமே இறந்து போனதை மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அவங்களாம் இந்த கண்ணாடியை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இந்த கண்ணாடியை என்னோட தேவைக்காக யூஸ் பண்ணவே மாட்டேன், இந்த கேஸை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் போதுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை கேட்குற மாதிரியே தெரியல. ஒழுங்காக நீங்கள் கொடுங்க, வேற எந்த கேஸையும் முடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டீச்சர் லீவ் வந்துடுறாங்க. என்ன இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா உடனே எதுவுமே பேசாமல் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹானும் சரி ஓகே டீச்சர் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன், எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்படி அவன் போகும்போது அவன் தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் லைன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ காட்டுறாங்க. ஒருவேளை நம்ம டீச்சர் லீயாலையும் இந்த ரெட் லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ அடுத்த சீனில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஒரு பையன் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பையனை தான் கூப்பிட்டு விசாரணை ரூமில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவன் தான் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு என் மேலே எந்த தப்புமே கிடையாது, அந்த பொண்ணே தான் வந்து என் வீட்டுக்கு சரக்கு அடிக்க வரேன், என் கூட ஒன்றா பேசுகிறேன்லாம் சொன்னிச்சு, இங்கே பாருங்க வேணா சேட்டை கூட பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த சேட்லையும் அந்த பொண்ணு தான் வந்து இவனை கூப்பிட்ட மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் பக்கத்து ரூமில் தான் நம்ம ஹானு வந்து அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு இருக்கான். இங்கே பாருமா கிடைச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீ தான் வந்து அவனை கூப்பிட்டு அவனுடைய ரூமுக்கு போன மாதிரி தெரியுது, அவன்லாம் வந்து உன்னை கம்பல் பண்ணவே கிடையாது அவனுடைய ரூமுக்கு வர சொல்லி, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு, ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் ஒன்றா இருந்தீங்களா, இப்போ அந்த பையனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கியா, உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே, இல்லை சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அன்னைக்கு எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எழுந்து பார்க்கும்போது தான் என்கிட்ட ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதான் சார் சொன்னேன் நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேசுகிறா. அப்போ அவளுடைய அம்மாவும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்களும் ஒரு மாதிரி ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. சரி சரி விடு விடு அழுகாத, அவங்க நம்புவாங்க, நீ உண்மையை தான் சொல்கிற எனக்கு தெரியும் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹானோட அசிஸ்டன்ட் அந்த பையனை விசாரிச்சு அவனை அனுப்பி விட்டுறாரு. அப்படி அவன் போகும்போது அவன் தலையில் இருக்கக்கூடிய அந்த நூலும் இவ தலையில் இருக்கக்கூடிய நூலும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் கனெக்ட் ஆகலை. அதை வச்சு பார்த்தா அவன் இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கவே இல்லை, அவன் சொல்கிறது உண்மைதான். அப்படின்னா இந்த பொண்ணோட தலையில் இருக்க அந்த 4 கோடுக்கு காரணமான அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் தான் டவுட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ அடுத்த நைட்டு நம்ம ஹான் வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல அந்த மந்திர கண்ணாடியை வாங்கி நம்ம ஹீரோயின் போட்டு பார்க்குறா. அது மூலமாக இவளுக்கு தெரியுது இது வந்து ஒரு மந்திர கண்ணாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரெட் கலர் நூல் எல்லாமே அவளுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், இவளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, அப்படி இருக்கும்போது அந்த கண்ணாடியை போடுறது மூலமாக இவளுக்கு எப்படி தெரியும் அது மந்திர கண்ணாடியா இல்லை நார்மல் கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நார்மல் கண்ணாடியை போட்டிருந்தா அப்படின்னா இவளுடைய வியூவை வந்து அது தடுத்து இருந்திருக்கும். அதாவது இவளுக்கு அந்த ரெட் லைன் தெரியுது இல்லை, அது எல்லாமே அந்த நார்மல் கண்ணாடி அவளுக்கு தெரிய விடாத மாதிரி மறைச்சிருக்கும். பட் இப்போ இந்த மந்திர கண்ணாடியை போடுறது மூலமாக இவளுக்கு ஆக்சுவலாகவே அந்த ரெட் கலர் லைன் எல்லாமே இந்த கண்ணாடி மூலமாக தெரியுது. அதை வச்சு பார்த்தா இவளுக்கு மற்றவங்க மாதிரி தான் அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கறது மூலமாக அது நார்மலாக இல்லை மந்திர கண்ணாடியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே கொடுத்துட்டா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கேஸுக்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த விஷயத்துக்காகவும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேரை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுத்த அந்த பொண்ணை பற்றியும் இப்போ நம்ம ஹான் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா, அவள் கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சொல்கிறா, நான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட தலையில் ஒரு கோடை கூட பார்த்ததே கிடையாது, அவளுக்கு திடீர்னு தான் இந்த கோடு வந்திருக்கு, அதை வச்சு பார்த்தா இப்போ ரீசெண்டாக தான் யாரோ 4 பேர் அவகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க, ஆனால் அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வேறு இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம ஹானும் பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான், அவகிட்ட யாரோ தப்பாக நடந்திருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேக நபர் லிஸ்ட்டில் ஒரு பையன் இருக்கான்ல அவனுடைய வீட்டுக்கே டேரெக்டாக விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ போயிட்டு ஏதாவது பொருள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ரூமையும் ரொம்ப க்ளீனாக வச்சிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் பயங்கர புதுசாலாம் வாங்கி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தம்பி ரூமில் எல்லா பொருளுமே பழசாக இருக்குது, ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்திருக்க, ஆனால் இந்த பெட்டில் இருக்க பெட்ஷீட் மட்டும் ஏன் ரொம்ப புதுசாக இருக்குது, இதை மட்டும் ஏன் மாற்றி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது பழசாச்சு அதனால் மாற்றினேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு மாற்றினேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதற்றத்தோடு பேசுகிறான். இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பாள்ல ஒரு லாட்ஜில், அந்த லாட்ஜில் தான் கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல. பட் அதுக்கான சாவி இவகிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால இப்போ அந்த லாட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கா. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு ரூமில் அப்படியே கண்ணாடிலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க திடீர்னு அந்த இடத்துக்கு வராங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த பாய் ஃப்ரெண்டு தான். நீ இதுக்காக திடீர்னு வந்து என்ன இப்படி பயம் கொடுத்துற அப்படின்னு கேட்கும்போது, நீ பயப்படாத, நான் ஜஸ்ட் இந்த பக்கமாக போனேன், அப்போ நீ உள்ளே போகிறத பார்த்தேன், அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி ஓகே, அம்மா நீ என்ன இங்கே பண்ணுற, அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே வேலை பார்க்கும்போது என்னோட திங்ஸ் எல்லாம் ஒன்று இங்கே மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக 2 பேரும் தனியாக வேறு இருக்காங்களா, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக 2 பேரும் இப்போ இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹான் அவனுடைய அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சந்தேக நம்பரில் இருக்கக்கூடிய பையனோட
வீட்டை போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை உட்காந்து நல்லா கிளறிட்டு இருக்கானுங்க. என்னடா பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு பெட்ஷீட்டை புதுசா மாத்திருப்பான்ல. ஸோ அந்த பழைய பெட்ஷீட்டை எப்படியும் குப்பையில தான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த பெட்ஷீட்டை வந்து அவங்க பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பழைய பெட்ஷீட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல கொஞ்சம் ரத்தக்கரை இருக்குது. ஸோ அந்த ரத்தக்கரையை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவன் குப்பையில போட்டிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணுடைய ரத்தக்கரையா கூட இருக்கலாம். அதுக்காக அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அசிஸ்டன்ட்க்கு புரியல, எதுக்காகடா நீ அந்த பெட்ஷீட் எடுக்க சொன்ன, அதுல இருக்க ரத்தத்துக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது சம்பந்தம் இருக்கு, போக போக உனக்கே தெரியும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு, அது அந்த பொண்ணுடைய ரத்தம் தான். அப்படின்னா கண்டிப்பா அவனுடைய வீட்டில் தான் அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹானுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னா அந்த பையனுடைய வீட்டு பக்கத்துல ஒரு 4 பேர் போயிருக்கானுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி அவனுங்க 4 பேர் போகும்போது அதுல 3 பேரோட தலையில பாத்தீங்கன்னா நிறைய கோடுகள் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கூட அவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பையனோட தலையில மட்டும் எந்தவித கோடுமே போல. சோ இந்த 4 பசங்களையும் நோட் பண்ணிட்டு அவனுங்க 4 பேரும் அந்த பையனோட வீட்டு பக்கம் போயிட்டு ரிட்டன் இந்த பக்கமா அவனுங்க வரும்போது ஒரே ஒரு பையனோட தலையில மட்டும் கோடு இல்லாம இருந்திருக்கும் பாத்தீங்களா. அவன் தலையில இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கோடு இருக்கு. சோ இந்த இதுல நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, எஸ் இவங்க 4 பேரும் தான் அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. மத்த 3 பேரோட கோடுகள் எண்ணிக்கையை தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா அவனுங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கு. ஆனா இந்த ஒரு பையன் கிட்ட எந்தவித கோடும் இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானும் பாத்தீங்கன்னா முடிவு பண்றான், இவங்க 4 பேர் தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருப்பாளா, அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இருக்கால, அவளுடைய தலையில இருக்க அந்த 4 கோடும் இங்க பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா தான் தெரியுது அந்த 4 பசங்களும் இதே ஸ்கூல்ல தான் ஒரு ஸ்டூடெண்டா படிக்கிறானுங்க. அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்கானுங்க போல. இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹானுக்கு தான் கால் பண்றா சொல்றதுக்கு. ஆனா அவனுக்கு தான் ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, நேத்து அந்த சிசிடிவி கேமரா மூலமாவே கண்டுபிடிச்சிட்டான். அதனால இப்போ அந்த பசங்களை விசாரிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். அப்புறம் அவனுங்க 4 பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சொல்லுங்கடா, நீங்க தானே அந்த பொண்ணுகிட்ட அப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது 3 பேர் பாத்தீங்கன்னா நாங்களாம் அதை பண்ணல சார், உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அகைன் கேட்டே இருக்கானுங்க. அவனுங்க சொல்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம ஹான் கிட்ட எந்தவித சாலிடான எவிடன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அவன் அந்த கோடு தெரியுது பாத்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் இவனுங்க 4 பேருமே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இதை வந்து போலீஸ் கிட்ட ஒரு ஆதாரமா கொடுக்க முடியாதுல்ல, அதனால இவங்க கிட்ட விடாம விசாரிச்சுட்டே இருக்கான். அப்போ அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் லைட்டா தடுமாறுறத நம்ம ஹான் நோட் பண்றான். அதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ண அந்த பையனுடைய மண்டையில ஒரே ஒரு கோடு வந்திருக்கும்ல, அவன் தான் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறான். ஸோ இவனை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா உண்மையெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா கார்ல கூட்டிகிட்டு அப்படியே ஊர் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா வெளியில அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் நடந்து வந்து டேய் அப்படியே விண்டோ வழியா அவன் மூஞ்ச கொஞ்சம் முறைக்கிற மாதிரி பார்த்து என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கான். என்னடா இப்படி பண்ண சொல்ற, எதுக்குடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு 4 பேர்ல இவன் ஒருத்தன் தான் வீக்கா இருக்கான், இவனை மட்டும் கொஞ்சம் பயம் கொடுத்துற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், பையன் மாட்டிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஏதோ சொல்ற அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹானி இன்னொன்னு சொல்றான், டேய் இப்போ போய் அவனை வேகமா வெளியில அப்படின்னு சொல்லும்போது அவனும் உடனே பாத்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு டே வா கண்டுபிடிச்சாச்சு நீ தான் அவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஐயோ சார் நான் எதுவும் பண்ணல சார், அவனுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்கப்புறம் அவனை ஓடி போய் பிடிச்சு கை விலங்கெல்லாம் போட்டு உட்கார வச்சிடறாங்க. ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் அவனை பயன்படுத்தும் போது அவனும் பாத்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேல சார் நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார், அவனுங்க 3 பேர் தான் சார் என்னை சேர்த்து கூப்பிட்டு போனானுங்க, ஒரு பொண்ணு இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானுங்க சார், நான் சும்மா தான் சார் போனேன், மற்றபடி எல்லா விஷயத்தையும் நானே பண்ண கிடையாது சார், அவனுங்க 3 பேர் தான் சார் என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனானுங்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கும் போது அப்படின்னா நீங்க ஒருத்தன் வீட்டுக்கு போனீங்கல்ல அவனுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது சார் அவன் தான் சார் எங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான், அங்க போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவளுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து வச்சிருந்தான் சார் அப்படின்ற மாதிரி அவனை பத்தின உண்மையும் போட்டு உடைக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பையனை கூப்பிட்டு மறுபடியும் நம்ம ஹான் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏண்டா நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு நினைச்சா மாமா வேலையோட பாத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன உளறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் தான் அந்த தப்பான விஷயத்த பண்ணேன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க அதுல ஒருத்தன் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸை பாத்தீங்கன்னா நம்ம ஹான் இங்கே முடிச்சிட்டான். அதாவது இந்த பையனுடைய வேலையை இதுதான் போல, ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட லவ் பண்ற மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவனுடைய ரூமுக்கு வர வச்சு அவளுக்கு மயக்க மருந்தையும் கொடுத்து நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க அலோவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேவலமான விஷயத்த பார்த்ததுனால இவனை வந்து இப்போ கைது பண்ண போறாங்க. இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு ஹான் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். பாத்தியா இந்த கண்ணாடி இருக்கவும் தான் இப்போ என்னால் இந்த கேஸை ஈஸியாக முடிக்க முடிஞ்சிச்சு, இது இல்லாமல் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்போ புரிஞ்சுக்கோ இந்த கண்ணாடியை நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கான். ஆனால் இவன் பேசுகிற எதையுமே நம்ம ஹீரோயின் கவனிக்கவே இல்லை, அவன் மண்டை மேலே இருக்க அந்த கொண்டையை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹானுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க. அவனுடைய அப்பாவை ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கல்ல, அங்கேருந்து தான் கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவை இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ட்ரன்ஸில் இருக்க ஆளுங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக
நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் கூட்டு போக அலோ பண்ணோம், எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும். அதில் யார் கூட்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை அந்த டீச்சர் லீ இவங்க எதுக்காக என்னோட அப்பாவை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம காங்கோடைய ஃபோட்டோ வேற ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அனுப்புறாங்க. ஐயோ அவளை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் பார்க்க அங்கே அவளுக்கு எதுவுமே ஆகலை, அவள் சேஃபாக தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா அவ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் யார் வச்சிருந்தாங்களோ அவங்க இப்போ பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. யார் அது யார் அது அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு. அது வேற யாரும் இல்லை, அவனுடைய அப்பா. அவரோட தலையிலேருந்து வர கோடு தான் நம்ம காங்கோடைய இப்போ கனெக்ட் ஆகுது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே மனசே நொறுங்கிருச்சு. ஏன்னா நம்ம காங் சின்ன குழந்தையா இருக்கும்போது இவனுடைய அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு முடியாம. அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம காங்க கிட்ட தப்பா நடந்திருந்திருக்காரு, அதுவும் அவ சின்ன குழந்தையா இருக்கும்போது. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்த கோவத்துல தன்னுடைய அப்பான்னு கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டு ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா அவகிட்ட அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்க இரும்பையே தூக்கி அவர் மேல போட்டு பொழந்து கட்டிடலாம்னு நினைக்கிறான். ஸோ நம்ம ஹானை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு பிளே பாய் தான், பொண்ணுங்க விஷயத்துல வீக்கான ஒரு ஆள் தான். பட் என்னைக்குமே அவன் சின்ன குழந்தைங்கள அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவன் பார்த்ததே கிடையாது. அதனால தான் அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவகிட்ட நீ இப்படி அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சொந்த அப்பனா போயிட்டான் அப்படின்றதுனால தன்னோட கையால் அவனால் கொல்ல முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய அப்பாவை பார்த்துக்கிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவள் பார்ட் டைமாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த டைமில் திடீர்னு அவளுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் பண்ணுறான். என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த சில வீடியோஸை பார்த்தீங்கன்னா அவன் இவளுக்கு அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. உடனே அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிறா. ஸோ அவன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்கான் போல். இதை பார்த்துட்டு இவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவ யார்ட்டையுமே சொல்லாமல் ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கா. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அனுப்பியிருப்பான் போல. இது எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவளை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. இது அவளால் ஏற்றுக்கவே முடியல. உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு அவள் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய வண்டி போயிட்டு இருக்கோம். அதில் இடிச்சு சாகிறதுக்காக முன்னாடி நடந்து போகும்போது திடீர்னு அவளை யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த டீச்சர் லீ தான். ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பண்ணுற எல்லா விஷயமும் நமக்கு ஒரு மாதிரி வியர்டாக தெரிஞ்சாலும் இப்போதான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஆக்சுவலாக அந்த மந்திர கண்ணாடியை எல்லாருக்குமே கொடுக்கறது இவங்க தான் போல. இப்போ கூட இந்த பொண்ணுக்கும் ஒரு மந்திர கண்ணாடியை கொடுத்து உன் பிரச்சனை எல்லாத்துக்குமே இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த கண்ணாடியை வச்சு இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ண இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த வழியா தான் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற வரானா. உடனே 2 பேரும் பார்த்துட்டு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினாலையும் அவளுடைய ஃபீலிங்ஸ் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரூமுக்குலாம் போயிட்டு நல்லா ஒன்னாலாம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தலையிலையும் இப்போ ஒரு நூல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நாளைக்கு பர்த்டே போல. ஸோ அந்த டைம்ல திடீர்னு அவன் என்ன நினைச்சானே தெரியல, ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஓடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கண்ணாடியில் அவள் தலையில் இருக்கக்கூடிய அந்த நூலை பார்த்துட்டே இருக்கா. அப்போ திடீர்னு அது மறையுது. பக்கத்தில் வர எல்லாரும் அலறாங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இவளுடைய பர்த்டேவுக்கு கேக் வாங்கிட்டு வரும்போது அவன் செத்து போயிட்டான். அங்கே பக்கத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு போல. அங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே அவன் மேலே விழுந்து அவன் அப்படியே செத்துட்டான் ஸ்பாட்லேயே. இதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக மூச்சே விட முடியல, பதற்றம் அடைகிறா. அந்த ரத்தம் எல்லாத்தையுமே அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு அவனுடைய மெமரிஸை பற்றி நினச்சிக்கிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறா. இது என்னோட சாபம், என் பக்கத்தில் யாருமே வர விட்டுருக்க கூடாது, நான் இவனை வரவிட்டது என்னோட தப்பு தான், இப்போ அதனால தான் இவன் செத்து போயிட்டான், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஹான் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வரான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவனாலையும் அதை நம்ப முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் லீயை பற்றின விஷயத்தையும் சொல்கிறான். அவங்க என்னோட அப்பாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி திடீர்னு காங் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, இதை எதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டு நான் அவங்கள பற்றி விசாரிக்கும் போது எனக்கு சில விஷயங்களே தெரிய வந்துச்சு. அப்படி ஒரு டீச்சரே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஃபேக்கு. ஸோ உண்மையாகவே அவங்க யார் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கான். சரி ஓகே, இப்போ அந்த டீச்சர் ஸ்கூலில் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு இவன் ஸ்கூலுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் வேக வேகமாக போகிறாங்க, அங்கே தான் அவள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 2 பேருமே அட்டன் டைமில் உள்ள வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மட்டும் காணோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டா. அப்படி அவள் இருக்கக்கூடிய அந்த கற்பனை உலகத்தில் அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாள்ல, அவளை யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டிருக்காங்க. உடனே உள்ள அந்த கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட்டு இவளை கூட்டிட்டு வெளியே வர டைமாக பார்த்து நம்ம ஹானை வேற காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பதான் தெரியுது, ஹான் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹானும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிஜ உலகத்தில் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவங்க பேசிக்கிற அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கேட்குது. நான் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கேன், இந்த ரூமில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்களே தவிர 2 பேராலையும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கவே முடியல. ஸோ அப்பதான் தெரியுது இங்கே ஏதோ ஒன்று மர்மமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு மாடிக்கு வரா. இங்கே வேற யாராவது பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹான் இருந்தான்ல, ஆக்சுவலாக அவனும் ஒன்றும் ரியல் வேர்ல்டுலாம் இல்லை, அவனும் ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருக்கான். அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரியல் வேர்ல்டே தெரியல. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸாக இருக்க மாதிரி இருக்குது வானத்திலலாம். அது மட்டும் இல்லாமல் இவன் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி எல்லார்ட்டையுமே பேசிகிட்டு இருக்கா. நான் எப்போ இந்த கண்ணாடியை போட்டனோ அப்போலேருந்து என்னோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் இதை எதுக்காக போட்டிருக்கேன்னா என்னை ஏமாத்தின எல்லாருமே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ சில ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்ல போனால் இவ வேற யாரும் இல்லை, தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருந்த வீடியோவை அந்த பாய் ஃப்ரெண்ட் லீக் பண்ணி ஒரு மாதிரி இவளை அவமானப்படுத்திருப்பான் தெரியுமா ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்கு கூட நம்ம டீச்சர்லேயே வந்து மேஜிக் கிளாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா அந்த கடைசி பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்துறதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. அவளை இதுக்கு முன்னாடி லவ் பண்ண எல்லாருமே அவளை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றி தான் விட்டுருக்காங்க போல. அதனால அவனுங்க எல்லாருமே கொலை பண்ணணும், அவனுங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட போயிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டையும் போயிட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கா கத்தியை வச்சு. அப்படி கொல்லும்போது அவனுக்கு சாவானுங்கல்ல, அப்போ அவனுங்களுக்கும் இவளுக்கும் நடுவில் இருக்க அந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா மறையும். இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்பா எல்லா ரெட் கலர் லைனும் மறையுது, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி ஆள் இருக்கான்ல, கடைசியாக ஏமாத்தினவன், அவனை இங்கே தான் கட்டி போட்டிருக்கா. நீ செத்துட்டுன்னு வச்சுக்கோ, என் தலையில் இருக்க எல்லா ரெட் லைனும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கே கொடூரமாக கொலை பண்ணுறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹான் பார்த்துட்டு நான் எங்கடா இருக்கேன், என்ன கருமண்டா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ நிறைய ரெட் கலர் லைன் வர மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட அந்த ஸ்கூலோடைய மாடிக்கு வந்திருப்பாள்ல, அப்போ அந்த டைமில் திடீர்னு அந்த ஃப்ரெண்டுகிட்டையும் மந்திர கண்ணாடி இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏய் உன்கிட்ட இந்த கண்ணாடி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, இதுவா நம்ம டீச்சர் லீ தான் கொடுத்தாங்க, இதை வச்சு நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் இப்போ அதை தான் தேடிட்டு இருக்கேன். என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு உண்மையாக இருந்திருக்கானுங்களா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுகிற பேச்சே பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவள் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கொலை பண்ணியிருப்பாள்ல, அதே வெறியில் பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு யோசிக்கிறா, இவ்வளோ நேரமாக நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறானா, அது எல்லாத்துக்குமே இந்த கண்ணாடி தான் காரணம். அப்போ இந்த கண்ணாடியை எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறது அந்த டீச்சர் லீ தான், அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவளுக்கு தெரிய வரும்போது இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹான் இருந்தான்ல, அங்கே கூட ஏதோ சடங்கு நடக்கிற மாதிரி நிறைய பேர் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அப்படியே மண்டை முழுக்க பயங்கரமாக ரெட் கலர் லைனை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க நடந்து வராங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த டீச்சர் லீ தான். ஸோ இவங்க இந்த ரெட் கலர் நூலுக்கான கடவுள் மாதிரி போல, அதனால தான் இவன் மண்டையில் எரிமலை வெடிச்சிட்டு போற மாதிரி அவ்வளோ நூல் இருக்குது. ஸோ கரெக்டாக இப்படி இவன் நடந்து வரும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை சாகடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே ஒரு துண்டெல்லாம் வேற போட்டு மூடி வச்சிருக்காங்க. இப்போ இறந்து போனவன் தான் கிடப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம ஹானுடைய அப்பா. அவருடைய கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க, பயங்கரமாக அழுதுகிட்டு வேற இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹானுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா என்னப்பா உங்களுக்கு ஆச்சு, யார் உங்களை இப்படி கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த கை காட்டு எல்லாத்தையுமே அவுத்தோட ட்ரை பண்ணும்போது இந்த லீ உடனே கையில் ஒரு கத்தியை கொடுக்குறா. இந்த கத்தியை வச்சு உங்க அப்பனை போடுத்தல, அவன் எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் எப்படி நீ அவன் உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கலாம், அவனை போடுத்தல அப்படின்னு சொல்லி கத்தியை கொடுக்க அவன் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போறான். அப்பாவை போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கும் போது திடீர்னு இவளை குத்த வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவளும் அந்த கத்தியை பிடுங்கி அவனை தள்ளி விட்டுட்டு இவ அந்த கத்தியை வச்சு நம்ம ஹானுடைய அப்பா கதையை முடிச்சிட்டா. இதை பார்த்துட்டு செம்ம கோவம் வருது இவனுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு இவளை ஷூட் பண்றான். ஆனால் அவளுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருச்சுல்ல, அவ சாதாரண ஆள் கிடையாது, இந்த ரெட் கலர் நூலோட கடவுள் மாதிரி. அவ என்ன புல்லட் தீர்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்து நம்ம ஹானுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே மேலே தூக்குறா. அவனை கிட்டத்தட்ட சாகடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை அந்த ஃப்ரெண்டே வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகனா அந்த கண்ணாடி நம்ம ஹீரோயின் கேட்டா அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது குடுன்னு சொன்னதுக்கு அவ அந்த மாதிரி போட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுடைய கண்ணாடி கீழே விழும் பாருங்க. அப்ப அந்த கண்ணாடியை போட்டு நம்ம ஹீரோயின் நொறுக்கிறா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வரா. ஏய் என்னாச்சு, என்ன உன் கணத்துல அடிபட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கேட்கறா. இங்க நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி. அப்பதான் ஹீரோயினுக்கே தெரியுது இவ்வளவு நேரமா இவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது அந்த கண்ணாடி தான் போல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட கண்ணத்துல ஏற்பட்ட அந்த காயத்துல இருந்து இப்ப கொஞ்சம் ரத்தம் வருது. ஆனா அது கீழே விழாம அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போக அவளுடைய ரத்தத்தை அப்படியே நமக்கு காட்டுறாங்க. அதுல நிறைய ரெட் கலர் நூல் போற மாதிரி தெரியுது. அதாவது அவளுடைய பவரை தான் அதுல காட்டுறாங்க. சடனா பாத்தீங்கன்னா இப்போ இவ மறுபடியும் நம்ம ஹானுடைய உலகத்துக்கு வந்துட்டா, அந்த கற்பனை உலகத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க எப்பயும் போல நிறைய பேர் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருக்காங்க, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அதுக்கு நடுவுல நம்ம லீயை வந்து ஹீரோயின் பாக்குறா. அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண,
ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே அப்பதான் ஒருத்தருடைய உண்மையான முகம் தெரியும். அதனால தான் நான் இதெல்லாமே பண்றேன். இந்த சக்தி உனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடைச்சிச்சு இல்ல, இதெல்லாம் உனக்கு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வரம் கிடையாது, என்னோட சாபம். இதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு அவ முன்னாடி வரா குத்துறதுக்கு. அப்ப சடனா யாரோ ஒருத்தங்க முன்னாடி வந்து அதை வாங்குறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான். சின்ன வயசுல காணாம போனவங்க திடீர்னு வந்து இப்போ இந்த கத்தி குத்த வாங்கிட்டு சாக கிடக்குறாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கீங்களா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என்ன பார்த்துருக்கீங்க, ஆனா இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன மன்னிச்சிருமா, நான் லேட்டா வந்துட்டேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல நான் உங்க அப்பாவை கொலை பண்ணதுக்கும் உனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நீ வரைஞ்ச டிராயிங்ஸை பார்த்து நான் உங்க அப்பா மேல சந்தேகப்படல. எனக்கு சின்ன வயசுல அந்த கண்ணாடி கிடைச்சிச்சு. நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் என் தங்கச்சிக்கும் உன் அப்பாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த கோவத்தில் தாமா நான் உன் அப்பாவை கொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல வர இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே செத்தும் போயிடுறாங்க. கோவத்தில் நம்ம ஹீரோயின் மறுபடியும் போயிட்டு லீ அடிக்கலான்னு போகும்போது அவ அந்த கத்தியை வச்சு மறுபடியும் ஹீரோயினை நல்லா குத்திடுறா. அதுக்கப்புறம் அவ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தமும் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்துக்கு போக ஆரம்பிக்குது. எல்லா ரத்தமும் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டா பால் மாதிரி ஷேப்பா மாறுது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வானவெடி மாதிரி வெடிச்சு செதறுது. அதுல இருந்து நிறைய ரெட் கலர் நூல் பிரிஞ்சு வெளியே போகுது. இதை பார்த்து அந்த லீயும் சிரிச்சிட்டு இருக்கா. எப்படியோ நான் நினைச்ச எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா தவம் கடந்தேன், என்னோட யாகம் ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவளுடைய வயிற்றிலே ஒரு சொருவு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தான் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அவள் உயிர் பொழைச்சிருவாள்ல, அதனால தான் இப்போ அவள் வயிற்றில் ஏற்பட்ட காயத்துக்கும் உயிர் பொழைச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை குத்தினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவள் பேசிக்கிட்டு சாகுறா, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீ செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல அன்கான்ஷியஸாக இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வராங்க. ஐயோ என்ன நடக்குது, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கற்பனை உலகத்துலேருந்து எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹான் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய தலையில அந்த ரெட் கலர் நூல் போதில்ல, அது எல்லாத்தையுமே இப்போ அவங்களால வெறும் கண்ணால பார்க்க முடியுது. ஸோ இது மூலமா மக்கள் எல்லாருமே இதுக்கு மேல ஒருத்தர் பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க, யார் ஒருத்தங்களுக்கு லாயலா இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சண்டையும் போடுறாங்க. என்ன அவன் மண்டையில் எத்தனை கோடு போகுது, நீ அவ்வளோ பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படின்னு நிறைய ரிலேஷன்ஷிப் நடுவில் சண்டை வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆலமரம் இருக்காருல நம்ம மன்மதன், அவருடைய மண்டையில் இருக்கக்கூடிய அந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ இவர் மண்டையில் என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. இப்போ கட் பண்ண அப்படியே சில நாட்கள் ஆகுது. ஒரு சில பேர்லாம் வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு சில பேர்லாம் ரெட் கலர் லைன் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இந்த ரெட் கலர் நூலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, அதனால தான் இப்படி போயிட்டு இருக்காங்க. மற்றவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா அசிங்கமாக நினைப்பாங்க இவ்வளோ கோடு போகிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காங்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் தலையில் எந்த வித கோடும் இல்லை, ஏன்னா அதுக்கு காரணமான நம்ம ஹானுடைய அப்பா தான் இறந்து போயிட்டார்ல. ஸோ இப்படி நடந்து வரும்போது காரில் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக அவளுடைய அங்கிள் ஹானும் வந்திருக்கான். யோ சீக்கிரம் வண்டி எடு, உன்னுடைய மண்டையில் இருக்கிற கோடை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது, நான் கூட வரதை நினச்சா மற்றவங்க தான் எனக்கு கேவலமாக நினைப்பாங்க, சீக்கிரம் வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் இறந்து போனால் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் சமாதிக்க போறா. அங்கே போயிட்டு அவன் கொடுத்த அந்த ஜாக்கெட்டை வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவனை நினச்சி. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்க சடனாக அவள் பின்னாடி இருந்து அந்த லீவ் வரா. ஸோ இவ இப்போ வரைக்கும் சாகலை போல. அண்ட் இதோட இந்த ட்ராமாவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இதோட கதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் இந்த லீ எதுக்காக எக்ஸ்ட்ரா காட்டினாங்கன்னு தெரியல. மேபி சீசன் 2 வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.